கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூன் மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அன்பு குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்ச பின்னாடி அவருடைய சீஷிகளான சில பெண்கள் 3வது நாள் அதிகாலையிலே எந்திரிச்சு, அதாவது ரொம்ப நேரத்திலே எந்திரிச்சு கர்த்தர் இயேசு வைக்கப்பட்ட அந்த கல்லறைக்கு போனாங்க. அங்க 2 ஏஞ்சல்ஸ மீட் பண்ணாங்க. அந்த 2 ஏஞ்சல்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க தேடி வந்த இயேசு இங்க இல்ல, அவரு மீண்டும் உயிரோடு எந்திரிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான செய்தியை அந்த பெண்கள் கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த பெண்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நல்ல செய்தியை எப்படியாவது அப்போஸ்தலர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லிடணும்னு சொல்லி வேகமா ஓடினாங்க. நமது ஆண்டவர் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த போது அவர் ஒரு ஆவிக்குரிய ஜீவியாக எந்திரிச்சாங்க. ஆவிக்குரிய ஜீவினா என்ன தெரியுமா? அந்த ஆவிக்குரிய ஜீவிய மாமிச கண்ணால, அதாவது நம்மால பார்க்கவே முடியாது. ஆனாலும் அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவரை நேர்ல பார்த்து இவர் உண்மையாவே உயிர்த்தெழுந்திருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு காட்சி அளிப்பதற்காகவே ஒரு மனுஷ உருவத்துல அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. எனவே குழந்தைகளே, நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சு உயிரோட எந்திரிச்சிட்டாங்க. அவர் இப்போ பரலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நல்ல செய்தி நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது இல்லையா? நாமும் இந்த மகிழ்ச்சியான செய்திய எல்லாருக்கும் சொல்லி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? உங்க பைபிளை எடுங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா மரணத்தை ஜெயிச்சு இப்பவும் பரலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. பாய்.